இட்ஸ் மண்டே மார்னிங். நேத்து வந்து தங்கச்சிய பார்க்க போயிருந்தேன். ரொம்ப லேட்டா வந்ததுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருந்தோம். போகும்போது வெறும் கையோட தான் போனேன். ஆனா அம்மா வீட்லருந்து வரும்போது ஒரு கட்ட பேக் எடுத்துட்டு வந்தேனா, இன்னைக்கு வந்து நம்ம கட்ட பேக்ல என்ன இருக்குன்னு தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். சளி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கற்பூரவள்ளி கேட்டிருந்தேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கோன்னு சொன்னாங்களா, நான் ஒரு கேரி பேக் ஃபுல்லா பறிச்சுட்டு வந்துட்டேன். ஊறுகாய் மாரி பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. கூடவே அம்மா வந்து ஒரு கவர்ல முருங்கைக்கீரை நல்லா கிளீன் பண்ணி குடுத்திருந்தாங்க. போய் எங்க நீ சமைக்க போறேன்னு சொல்லிட்டு கீரை கடையிலும் கூடவே வந்துட்டு எக் வந்து ஃப்ரை பண்ணதும் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம சாதம் மட்டும் வடிச்சா போதும். சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க போல. அங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்டும் என் கட்ட பேக்ல வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 சாக்லேட்டு, வளையல், பூ இருந்தது. பாக்ஸ் குவாலிட்டியும் சூப்பரா இருந்தது. எடுத்து வச்சுட்டேன். வரச்சதா 2 மண்பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி பிரியாணிக்குன்னு வச்சிருந்த பாட் வந்து கிராக் விட்டுருச்சு. அதனால புது பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன். கருப்பு சட்டி சீசனிங் பண்றது ரொம்ப ஈஸி. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம்.